உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, திரும்ப இதை தொட்ட தொலைச்சு கட்டிடுவேன். பாப்பாக்குன்னு வாங்கி கொடுத்தா அதை வச்சு வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் மூஞ்சில போய் மோத விடுறியா? ஐயோ, என்னயா நீ? பாப்பா கதாயா என்னைய கூட்டிட்டு வந்துச்சு. போய் பேசாத. பாப்பா கூட்டிட்டு வந்தானா? பாப்பா எங்க? பாப்பா எங்க? அதாயா எனக்கும் தெரியல. நல்லா போய் சொல்லு. ஃப்ராடு. இனிமே இதை தொட்டு பாரு, கைய உடைச்சிடுறேன். என்ன பாப்பாக்கா இப்படி கோத்து விட்டு மாட்டி விட்டிய? நீங்க எங்க வீட்டுக்கு வந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. நோ ப்ராப்ளம். வாங்க உள்ள போலாம். மிஸ்ஸஸ் மாயா, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். எப்படி இந்த மாதிரி? காலை பத்தி தானே? அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட். அதில் என் 2 காலும் செயலிழந்து போயிடுச்சு. ஓ. ஆனால் இன்னும் என் மனசில் பழைய பலம் அப்படியே இருக்கு. தொடர்ந்து ரைட்டிங் அது இதுன்னு என்னை நான் பிஸியாக வச்சிருக்கேன். தட்ஸ் எக்ஸலண்ட். என்ன தாத்தா, அவங்க வந்ததும் வராததுமா? நோ, அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. நோ ப்ராப்ளம். பொய்யா சொல்ற உன்ன? ஏய், அறிவிலனா அப்படிதான் திட்டுவாங்க. யோ, என்னயா நீ? நானும் பாத்துக்கினே இருக்கிறேன், நீ திட்டினே இருக்கிற. அறிவில்லாம நடந்துட்டா திட்டதான் செய்வாங்க. சித்தார்த், கொஞ்சம் அமைதியா இருப்பா. யாரையா இது இப்படி இருக்கிறாங்க? உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கும். இவங்க நம்ம தர்ஷினியோட காலேஜ் ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு. கல்கத்தால இருந்து வந்திருக்காங்க. 2 நாளைக்கு இங்கதான் தங்க போறாங்க. சரியா? அவங்க ஏதோ கதை எழுதுறதுக்காக வந்திருக்காங்களாமா. கல்கத்தால இருந்தா? அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க. கல்கத்தாவில் இங்கிலீஷா பேசுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா? அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. வந்தவங்க ஒரே நாள்ல திரும்பி போற மாதிரி வேலையை பண்ணிட்டு கேள்வியா கேக்குற. ஒழுங்கா அவங்க கிட்ட போய் சாரி கேளு. யோ, சாரி தானே, கேட்டா போச்சு. சாரிக்கா பஞ்சம். இங்க பாரு, அவங்க கதை எழுதுறவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஒழுங்கா உடனே சாரி கேளு. இரியா, கேக்குறேன். எள்ளு தான் என்னைக்கு காயணும், நாம் எதுக்கு காயணும்? வாங்க போலாம். மேடம், சாரி மேடம், தெரியாம இப்படி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். இது என் பேரன் சித்தார்த்தோட ஒய்ஃப் ராணி. ஓ, இப்பதான் தமிழ்ல ஒரு ப்ராவர்ப் படிச்சேன். குழந்தை இல்லாத வீட்ல கிழவி குமரி மாதிரி ஆடுவான்னு. இல்ல, தர்ஷினி சொன்னா உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. அதனாலதான் நீங்க குழந்தை ஆயிட்டீங்க போல இருக்கு. இல்ல மேடம், அத போக்குற விதமா இங்க வீட்டுக்கு ஒரு பாப்பா வந்திருக்காங்க. அவங்க தான் இப்போதைக்கு எங்க குழந்தை. இஸ் இட்? என்னயா வீட்டு உள்ளாரையே இந்த அம்மா கண்ணாடியை மாட்டின்னு உட்காந்துருது. இது வெயில்ல போடுற கண்ணாடி தானே? இன்னும் கண் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இதை போட்டு உட்காந்துருக்குறாங்க. என்ன ராணிக்கு என்னவா? இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல. இல்ல, அது வந்து சும்மா. பரவாயில்ல, என்னன்னாலும் சொல்லுங்க. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான். அப்படியெல்லாம் எதுவும் மறைக்க வேண்டாம். நீங்க எதுக்கு வீட்டுல கூட கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறா. அதான் நீங்க ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களான்னு அவளுக்கு ஒரு டவுட்டு. எஸ். ராணிக்கு கரெக்டான சந்தேகம் தான் தோணிருக்கு. ராணி, அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ நேத்ரான ஒரு யோகா பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப முக்கியமான யோகா. அது நம்ம கண்ணுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். அந்த டைம்ல நம்ம வேற யாரையும் நேரடியா பார்க்க கூடாது. அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். என்ன சமாதானம் ஆயிட்டீங்களா? சாரிங்க மேடம். அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. சரிம்மா, நீ கீழே உள்ள என் ரூமையே எடுத்துக்க சொல்ல. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். சரி,
நான் போய் நம்ம பிரான்ச் எல்லாம் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, சரிப்பா. சரிங்க தாத்தா, வரேன். வரேங்க்கா. சரிங்க மேம், நான் வரேன். பாப்பாக்கா, என்ன பாப்பாக்கா இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் ஏதோ கல்கத்தால இருந்து கதை எழுதுறதுக்காக வந்திருக்கிறாங்களாம். அவங்க முன்னாடி அது என்னது அந்த ட்ரோனு, அந்த ட்ரோனை வச்சு ரொம்ப மெய்யாலுமே அசிங்கமா பூச்சுக்கா. அது பண்ண வேலை சொல்லி மாளாது. கடைசியில தாடிகாரனாண்ட நான் நல்லா மாத்து வாங்கினதுதான் மிச்சம். ஓ, கதை எழுத வந்திருக்காங்களா? என்னக்கா அமைதியாவே இருக்கிற? பாப்பாக்கா, எனக்கு என்னமோ அந்த பொம்பளைய பார்த்தா கதை எழுத வந்தா மாதிரியே தெரியல. பெரிய பொட்டு வச்சுக்கின்னு ஏதோ ஒரு டைப்பா இருக்குது. இந்த ராணிக்கும் அதே மாதிரி தான் டவுட் வந்திருக்கு. நமக்கும் அதே டவுட் தான் வந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேல டவுட் ஆகுது பாப்பாக்கா. அப்போ கிளியர் பண்ணிக்க வேண்டியது தானே? எப்படி பாப்பாக்கா கிளியர் பண்றது? செல்போன்ல அவங்களோட நேம் போட்டு ரைட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணா தெரிஞ்சிட போகுது. பாப்பாக்கா சூப்பர். இன்டர்நெட்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இப்பவே போன் எடுத்து செக் பண்றோம். மாயா கல்கத்தா அதானே? வெயிட் பண்ணு. மாயா கொல்கத்தா ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லு. மாயா பெங்காலி ஃபேமஸ் ரைட்டர். பாரா, ராணிக்கு குட்டிச்சாத்தான் எப்படி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னது, தமிழ் அப்படி சுத்தி முத்தி பார்த்து பதுங்கி போறா. எங்க போறா இவ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.